ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடக்கமாக இருக்கிறதான் காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம். நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுனால தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. தோஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிரகத்துடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தோஷம் சொல்கிறோம். எந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு ஒரு பாவத்துக்கு பற்றாக்குறையாக கிடச்சி அந்த பாவத்தை நசி வைக்குதோ அதை நாங்கள் தோஷம்னு சொல்கிறோம். இந்த தோஷத்தை நீங்கள் பரிகாரங்கிற பேரில் எந்த ரூபத்துலையும் மாற்றி அமைக்க முடியவே முடியாது. நீங்கள் என்ன தான் தோஷத்தை கழித்தாலும் கூட அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ரூபத்துலையும் எங்கேயும் மாறி உட்காராது. எப்படி பிறந்தபோது இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. காலசர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ காலசர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இது உண்மையாலுமே இது பொய்யுங்க. இதெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே எப்படிப்பட்ட மனைவி, எப்படிப்பட்ட கணவர், எப்படிப்பட்ட குழந்தை, எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்குங்கிற விஷயத்த ஏற்கனவே பிரபஞ்சம் தீர்மானிக்கப்பட்டு வச்சிருக்கிறதுனால அப்படிப்பட்ட கணவன் மனைவி தான் உங்களுக்கு அமைவாங்க.